இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த இத்தனை ஆவிகள் சொன்னேன், இது பூராவே மெரைன் ஸ்பிரிட். ஓகே, இந்த மெரைன் ஸ்பிரிட்டில் ஒன்று இருக்குது. என்னன்னா லிவியத்தான் அப்படிங்கிறத குறித்து ஏசாயா 27:1 இட்ஸ் a twisting serpent. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். ஆமென், 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 ஹல்லேலூயா. அங்கே அதில் போகும்போது ட்விஸ்டட் சர்பண்ட். என்னது ட்விஸ்டட்? ட்விஸ்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ட்விஸ்டட் அப்படின்னா அப்படியே சபையிலேயே இப்படி இருப்பாங்க, இப்படியும் இருப்பாங்க. ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சபைக்கு விரோதமாக உள்ளே இருந்துக்கிட்டே குழிபறிக்கிறது. அது என்னது? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குளிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். ஆமென். சபைக்கு விரோதமாக மாத்திரம் என் அன்பு பிள்ளைகளே எந்த ஒரு காரியத்தை செய்திடாதீங்க. இந்த சபை வளரணும். இந்த சபை ஆயிரக்கணக்கில் வளரும். நான் அப்படித்தான் ஒரு தரிசனமாக பார்க்குறேன். இந்த கிங் ஆஃப் க்ளோரி சர்ச் ஒரு 1000 பெருகும். கை உயர்த்த சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். சபை 35 வருஷம் நான் சபை நடத்தினேன். இந்த சபையில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது, சபையில் உள்ள ஆளுங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓரளவு கண்டிருக்கிறேன். ஆனால் என் அன்பு பிள்ளைகளே, சபைக்கு விரோதமாக மாத்திரம் நின்றாதீங்க. ஏன்னா சபைக்கு விரோதமாக நின்றா நம்ம குடும்பத்துக்கு சாபம். ஆமென். இல்லையே, அவர் செய்கிறது தப்பாச்சே, நான் அவன் சொல்கிறது ரைட் தானே? இல்லைங்க, அவர் செய்கிறது தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் நீ ஜெபம் பண்ணு. ஆமென். எதிராக எழும்பாதே. ஆமென். சபை கர்த்தருடையது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, ஆமென், இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆமென். சபையில் தான் அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டு அப்படின்னு எபேசியரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எபேசியரில் தெளிவாக பவுல் சொல்றாரு, சபையில் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லுகிறார். எபேசியர் 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவருடைய அனந்த ஞானமான சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அப்ப அவருடைய அனந்த ஞானம் எது மூலமா தெரியும்? மணிஃபோல்ட் விஸ்டம் எது மூலமா தெரியும்? சபை மூலமாய் தெரியும். ஆமென். நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், அல்ல அப்போஸ்தலனா இருக்கலாம், சபையில் இரு. ஆமென். சபை இல்லாமல் ஓட முடியாது. உங்களுக்கு டிஜேஎஸ் தினகரன் நல்லா தெரியும், நல்ல அருமையான ஊழியக்காரர். ஆனால் அவர் பெரிய அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர். ஆனால் அவர் சபையில் போய் அமைதியாக உட்காந்துருப்பார். சண்டே ஆனால் எங்கே போவார்? அவருக்கு தெரியாதா சபையில் பிரச்சனை இருக்குன்னு? தெரியாதா? எழுந்திருக்க கடவோம், உட்கார்ந்துருக்க கடவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியத்தானே செய்யும். ஆனால் அமைதியாக இருந்தார். ஆமென். அதாங்க அனந்த ஞானம் உள்ள ஒரு மனுஷன் என்ன செய்வா? அமைதியாக இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாக நில்லாதிருங்கள். ஆமென். ஓகே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடல் கன்னி அப்படிங்கிறத அதோட நிப்பாட்டணும். ஆமென். இது இந்த ஆவி இன்னைக்கு உலகத்தை பிடிச்சு ஆட்டுது. அவன் மெர்ஃபோக் அல்ல மெர்மைடு, கடல் கண்ணி, இதுவும் ஒரு மெரைன் ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் உங்களுக்கு விரோதமாக எப்படி வரும்னா, அழகான ஒரு ஆணை போல வரும், அல்ல அழகான ஒரு பெண்ணை போல வரும். மயக்கம். உன் மைண்டு பூரா இந்த சோல் டைல் ஆப்டுக்கிறோம். சோல் டைனா என்னன்னு தெரியுமா? ஆத்மா. யாராவது ஒருத்தரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய சோல் அவங்களோட டை ஆயிரும். இதில் காட்லி சோல் டைஸ், அன்காட்லி சோல் டைஸ் அப்படின்ற 2 இருக்கு. தேவனுக்குரிய ஆத்ம பந்தம், தேவனற்ற ஆத்ம பந்தம். இன்னைக்கு அநேகர் ஏன் தெரியுமா தற்கொலை செய்துக்கிறாங்க? வாலிப ஃபைனலில் பாருங்க. காரணம், ஒரு பெண்ணை அவன் லவ் பண்ணுவான், அந்த பெண்ணை இவளை லவ் பண்ண மாட்டா, ஆனால் சோல் டை ஆயிரும். அப்போ நிறைய கஷ்டம். ஸோ
இந்த விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். இப்போ இந்த 3 காரியத்தையும் லைட்டாக பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது? வெளிப்படுத்தல் 13 நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. 3 காரியத்தை இங்கே பார்க்குறோம். தேவன் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இதுதான் இந்த வருடத்தில் வரப்போகிற ஒரு பொல்லாத ஆவி. இதை நீ ஓவர் கம் பண்ணி ஆக வேண்டும். அதற்காகவே இந்த சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் எல்லாரும் ஒரு ஜெயத்தோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகணும். ஒரு அருமையான ஊழியம் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் ஒரு பாஸ்டர் நல்லா எப்போ பார்த்தாலும் தூய வெண்ணுடை தான் உடுத்திருப்பார். என்னது வெண்ணுடைனா? வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், அப்படி பியூராக இருக்கும் அவர் போட்டிருக்குது. அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவர். ஒரு இடத்துல பிரசங்கம் நடந்துச்சு. அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட இன்னைக்கு மத்தியானம் விருந்துக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஓகேம்மா வர்றேன் அப்படின்ட்டார். அப்போ ஒரு பாஸ்டர் 2 வீலரில் வச்சு கூப்பிட்டு போகிறாரு. இந்த பாஸ்டர் என்ன போட்டிருக்காரு சொல்லுங்க எல்லாரும்? வெண் வஸ்திரம், ஆமேன், வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு, பின்னாடி உட்காந்துருக்காரு. நேராக போய் அந்த அம்மாவுடைய வீட்டுக்கிட்ட போய் இறங்கிட்டார். அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சாக்கடையில் ஒரு எருமை மாடு ஜம்முன்னு படுத்து கிடக்கு. எப்படி படுத்து கிடக்கு? ஜம்முன்னு படுத்து கிடக்கு. எதில் படுத்து கிடக்கு? இவரை பார்த்துச்சு. அதுக்கு என்னவோ தெரியல, இவர் மேலே அவ்வளவு ஆவல். சரி, இவரைத்தான் கொஞ்சம் லேசாக உரசி பார்ப்பேன்னு அங்கே படுத்து கிடந்த மாடு லேசாக எழுந்திரிச்சு வந்து பின்னாடி அந்த 2 வீலர் பின்னாடி உட்காந்து இறங்க போகிற அந்த பாஸ்டர் லேசாக ஒரு உரசிட்டு என்ன செஞ்சிச்சு, அது பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ பாஸ்டருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு? அழுக்காயிடுச்சா? சாக்கடை கண்ணங்கரேன்னு இருக்கு. வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. அந்த பாஸ்டர் உள்ளே போயிட்டாரு, ஓட்டிட்டு வந்த பாஸ்டர். இப்போ இவர் வெளியே நிற்கிறாரு. ஏன்? உடம்பு பூரா என்னவா இருக்கு? ட்ரெஸ்ஸு பூரா சாக்கடை. அங்கேருந்து அந்த அம்மா பார்த்து, ஐயோ பாஸ்டர் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு அங்கேருந்து அவருடைய வீட்டுக்காரருடைய கையில் இங்கேருந்து தூக்கி போட்டுச்சு. அதை கட்டிட்டு உள்ளே போக ட்ரை பண்ணுறாரு. என் அன்பு பிள்ளைகளே, நல்ல விளையாட்டாக இருக்கும். நெருங்கி தேவராஜ்யத்துக்கிட்ட போகும்போது சாக்கடை பட்டுச்சுன்னா உள்ளே போக முடியாது, உள்ளே போக முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய வீட்டை தேவன் என்னுடைய ஆவி எடுத்து கொண்டு போய் பரலோகத்தில் என் வீட்டை காட்டினார். பெரிய வீடாக இருந்தது. நாடோட கிட்ட, ஆண்டவர் இவ்வளவு பெரிய வீடு எனக்கு எதுக்கு? நான் சொல்கிறேன் வா அப்படின்னு கூட்டு போனார். இந்த சைடு பூரா கட்டியாச்சு, இந்த சைடு பூரா கட்டியாச்சு. இந்த சைடில் கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்காங்க. முண்டால் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் முண்டால் ஏஞ்சல்ஸ் உட்காந்து ஒரு சில ஸ்டார்ஸை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவரே இது ஏன் உங்கள் நட்சத்திரங்களை வைக்கிறாங்க? நீ எந்தெந்த ஊழியக்காரர்களை, எந்தெந்த விசுவாசிகளை ஊழியக்காரர்களாய் நியமித்து வைத்திருக்கிறாயோ அந்த ஊழியக்காரர் தான் இந்த நட்சத்திரம் அப்படின்னு காட்டினார். ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு அம்மா இருந்துச்சு. ஒரு வீட்டுக்காரருக்கும் கணவன் மனைவி வீட்டில் இருந்தாங்க. அவர் ஒரு நல்ல இடத்துல நல்ல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா அவரோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சண்டை போடாதுன்னா இந்த அம்மாவுக்கு தூக்கம் வராது. எத்தனை பேர் அப்படி இருக்க சொல்லுங்க, கை வைத்து காட்டுங்க. அலர்ட்டாக தான் இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்கு. ஆமேன், ஒழுக்கு. ஒரு நாள் ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வந்துச்சு, ஏம்மா உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அம்மா, ஐயோ பொட்டுன்னு இந்த அம்மாவுக்கு பக்குன்னு மாரடிச்சு விற்கணும் போயிடுச்சு. இந்த அம்மாவும் இறந்து போச்சு. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க, இங்கே சண்டை போட ஆள் இல்லைன்னு.
அங்கே போய் சண்டை ஓட அங்கேயும் போயிடுச்சு அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார். ஆமென். சபையில் ஒரே ஐக்கியம் இருக்கணும், ஒருவருக்கொருவர் ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு. ஆமென் என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஆமென். முதல் லேப்பர்டு, ஆவி என்னது? லேப்பர்ட். தேவன் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வரப்போகுது? லேப்பர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். தானியேல் 7:6. அதன் பின்பு சிவிங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். முதுகின் மேல் பட்சியின் செட்டைகளும் 4 இருந்தது. அந்த மிருகத்திற்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்கிறேன், கீழே அப்சர்வ் பண்ணிக்கிறேங்க. இந்த சிறுத்தை அப்படிங்கிறது தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தது. உனக்கு தெரியாதா? ஆண்டவரே என்ன? உங்களுக்கே தெரியும். இந்த சிறுத்தை தான்ப்பா இந்த 3வது ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம் சிங்கம், 2வது ராஜ்யம் மேடோ பெர்சியா ராஜ்யம், கரடியின் ராஜ்யம், 3வது ராஜ்யம் சிவிங்கியின் ராஜ்யம். அது எது? கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டர். ஆமென். இந்த கிரேக்க ராஜ்யம் தான் அலெக்சாண்டர். இவனிடத்திலிருந்து 4 பிரிக்கப்பட்டது. 4 பிரிக்கப்பட்டது. ஒருத்தன் டலோமி, இன்னொருத்தன் கசாண்டர், இன்னொருத்தன் 4 இல்லை, கசாண்டர், டலோமி, செலுக்கஸ் நிக்கேட்டர், ஆன்டியோகஸ், எபிபனஸ். இந்த 4 ஆண்டவர் சொல்லும்போது இந்த கடைசி காலத்தில் வரப்போகிறவன் இந்த ஆன்டியோகஸ் எபிபனஸ் போல இருப்பான். நான் சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கிறேன். இந்த ஆன்டியோகஸ் எப்படிப்பட்டவன்? ஆண்டவர் சொன்னார், அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்ப போகிறது, இந்த வருடத்திலிருந்து மிக வேகமாக எழும்பும் அப்படின்னா. அது எப்படி இருக்கும்னா, ஆன்டியோகஸ் எபிபனஸ் போல இருக்கும். ஆன்டியோகஸ் எபிபனஸ் எப்படி இருந்தான்? பெருமையுள்ளவன். அவன் தேவாலயத்தில் கொண்டு போய் தன்னுடைய சிலையை ஸ்தாபித்தான். பண்டிகளை கொண்டு போய் அங்கே பலியிட்டான். இப்படிப்பட்ட காலம் வரப்போகிறது. ஆகவே சபையே, நீ எழும்பி அவனுக்கு விரோதமாய் நில். ஆமென். அதற்காகத்தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. இதை குறித்து இன்னும் விளக்கமான அடுத்து இன்னொரு காலத்தில் நம்ம பார்ப்போம். அடுத்து என்னது? கரடியின் 2வது என்னது? ஆமென். வெளிப்படுத்தல் 13 2வது என்ன இருந்தது? கரடியின் கால்களை போலவும். கரடியின் கால்களை போலவும். கரடியின் கால், கரடி என்ன எப்படி காட்டுச்சு? கைத்து காட்டுங்க. எப்படி காட்டுச்சு? அடுத்த ஆண்டவர் என்ன சொன்னார்? 1 5 கிடவுது, 5 7 கிடவுது, 7 சொல்லுங்க. 1 கரடி என்னத்தை காட்டுச்சு? 5 என்ன அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுதான் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு தீவிரமாய் வரப்போகிற LGBTQ. ஆமென். சொல்லுங்க. LGBTQ. இதற்கு விரோதமாய் சபை இந்த ஆண்டு யுத்தம் பண்ண போகிறது. ஆமென். யுத்தம் பண்ணுவீங்களா? தரப்பில் அனுப்பிங்களா? ஆண்டவரே இந்த அசுத்தம் வேண்டாம்ப்பா, ஆண்டவரே இந்த அசுத்தம் வேண்டாம்ப்பா, எங்க பெங்களூர் சிட்டியில இந்த அசுத்தம் வேண்டாம்ப்பா, இந்த லிவிங் டுகெதர் வேண்டாம்ப்பா. எல் என்னது? லெஸ்பியன், பெண்ணும் இந்த கேவலமான காரியம் எங்க பெங்களூர்ல வேண்டாம். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். நாங்க பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம். இந்த பெண்ணும் கேவலமான காரியம் வேண்டாம். 2வது என்ன? LG, கேன ஆணும் ஹோமோசெக்சுவாலிட்டி. இன்றைக்கு கேவலமான காரியங்கள் ஹோமோசெக்சுவாலிட்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கு. விசேஷமாய் எங்க இருக்கு சொல்லுங்க? பெங்களூர்ல இருக்கிறது. ஆமென். பெங்களூர்ல எப்படின்னா யூரோப், அமெரிக்கா,
ஆப்பிரிக்கா, இதெல்லாம் எப்படி இருக்குது? ஆமென். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு கேப்டிவிட்டி. சொல்லுங்க, ஒரு சிறை இருப்பு. அவன் போய் அதில் மாட்டிக்கிறான். ஆணும் மாட்டிக்கிறான். அவன் என்ன பூரா என்னது? எனக்கு ஆண் தான் தேவை, பெண் தேவையில்லை, மனைவி வேண்டாம், நான் ஆணோட தான் போவேன், நான் ஆணோட தான் இருப்பேன். எவ்வளவு கேவலமான காரியம் பாருங்கள். ஆமென். நான் பெண்ணுமா தான் இருப்பேன். நாங்கள் இப்படி தான் இருப்போம். நாங்கள் இதை விட்டு நாங்கள் மாற மாட்டோம். இல்லை, உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், வேண்டாம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க? இல்லை இருங்க, நீங்கள் ரெண்டு சந்தோஷமா இருங்க, பெண்ணும் சந்தோஷமா இருங்க. வாலிப மகளே, நீ வாலிப மகளோடு சந்தோஷமா இருங்க. It's an abomination before the sight of the Lord. Amen. 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 God's anger kindled. தேவனுடைய அந்த கோபம் அப்படியே தூண்டப்படுகிறது. ஆங்கிரி காட். இந்த சபை எதுக்கு எடுத்தாரு? திறப்பின் வாசல் நிற்கிற தேவ மனிதன். நீ என்ன செய்யணும்? எனக்கே ஜெபம் பண்ண ஆள் இல்லை பாஸ்டர், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் எங்களை ஜெபம் பண்ண சொல்றீங்களே. இல்லை, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படி ஜெபிக்கிற ஒரு வல்லமையான எல்ஜிப் பீனா என்னது? பைசெக்சுவல். ஆணும் பெண்ணும். இது எவ்வளவு கேவலமான அருவருப்பு, எவ்வளவு கேவலமான ஒரு அருவருப்பு. ஆணும் பெண்ணும் எதனால வாழ்ந்த? ஓகே, we live together. நரகம் காத்திருக்கும். நரகத்தை நான் பார்த்துருக்கேங்க. அங்க கத்த நான் கேட்டிருக்கேன். அங்க பயங்கர கத்து. இந்த பெங்களூர் சிட்டி அதற்கு பற்றி அறியாது இருக்கிறது. அது பயங்கரமான கத்து. அங்க விடுதலையே இல்லை. அங்க விடுதலை இல்லை. நீங்க விரும்பினாலும் அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆவியில் போகிறது ஒண்ணு, நான் ஏற்கனவே சொல்றேன். அதே போல் ஆத்மாவில் போவது. என்னுடைய ஆத்மா மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நுழைந்தது. பரலோக ராஜ்யத்துல ஒரு ஒரு கேட், ஒரு சந்து மாதிரி இருந்தது, ஒரு கேப். அதுக்குள்ள நடந்து போய் சொன்னார். நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு அறை இருந்தது. அந்த அறை பொழுது அக்கினியா எரிந்து கொண்டிருந்தது, பரலோக அக்கினி. அந்த அக்கினிக்குள்ளாக இயேசு சொன்னார், அதுக்குள்ள நடந்து போ. அங்க முன்னால பார்த்தா ஒரு ஏஞ்சல் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு நிற்கிறார், ஜிஜான்ட்டு கண்டுக்கிறார். அந்த தேவதனுடைய கருத்தில் இருக்க புக்கை வாங்கினோன்னு வாசிச்சு பார்த்தேன். என்னால் வாசிக்க தெரியல. அது பரலோக எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ எங்கள் ஊரை பற்றி அதில் எழுதிருந்துச்சு. எங்கள் ஊர் காரைக்குடி. அந்த காரைக்குடிக்கு பரலோகத்தில் என்ன பேர் அப்படின்னா ஜெமிமா. ஜெமிமா அப்படின்னா லிட்டில் டவ், சிறிய புறா அப்படின்னு அர்த்தம். அப்போ பெங்களூருக்கு பரலோகத்தில் வேற பேர் இருக்கு. பெங்களூர்னு கூப்பிட மாட்டாங்க. ஏஞ்சல்ஸ் பேசும்போது என்ன பேசிக்கிடுவாங்க? அவங்க பாஷையில் பேசுவாங்க. உங்கள் பாஷையில் பேச போகிறாங்க தமிழில். இல்லைங்க, நான் தமிழில் தான் பேசுவேன் அப்படியே சொல்லுவாங்க. பரலோகத்தில் தூதர்களுக்குன்னு மொழி உண்டு. பரலோகத்தில் தூதர்களுக்குன்னு இடம் உண்டு, தனி இடம் உண்டு. பரலோகத்தில் பெரிய ஒரு கான்டினென்ட் இருக்கு. அதில் பரலோகத்தில் தூதர்களுக்காக ஒரு இடம் உண்டு, ஒரு கான்டினென்ட் உண்டு. வேறு எங்கனப்பா அதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? யூதாவின் புத்தகம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்களுக்கு ஒரு வாசஸ்தலம், ஒரு கான்டினென்ட், ஒரு பெரிய சிட்டி இருக்கு அப்படின்னு அதை போட்டிருக்கு பாருங்க. வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலம்னா என்ன? அவங்க இருக்கிற அந்த வாசஸ்தலம் அப்படின்னா சிட்டி. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உள்ள பரலோகத்தில் அந்த தேவதூரில் இருக்கிற இடத்த எனக்கு கொண்டு போய் காட்டினார். ஆவியில் போனேன். அந்த தூதர்கள் வாசஸ்தலம் டென்ட்டாக இருக்கு. ஒரு டென்ட்ல இருந்து ஒரு ஏஞ்சல் வெளியில் வர்றாரு. அவருடைய அந்த ட்ரெஸ்ஸை நீட் பண்ணிட்டு வெளியில் வர்றாரு. அவருடைய ட்ரெஸ்ஸினுடைய கலரே வித்தியாசம். நீங்கள் ஏஞ்சல்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க.
அந்த ஹேரை பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஏஞ்சல் எங்கள் வீட்டில் ஜாம் பண்ணும்போது அப்படி அங்கேருந்து புறப்பட்டு போகிறாரு. அவருடைய பின்னாடி பார்த்தா நம்ம முடியாங்க. இந்த முடியை போட்டு என்னென்னவோ பண்ணுறோம். எங்கெங்கேயோ போய் என்ன ஹேர் ட்ரையர் போட்டு அதை போட்டு பியூட்டி பார்லருக்கு போட்டு அதை வளைச்சு இதை வளைச்சு கடைசியில் பார்த்தா அது எப்படியோ போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்னென்னமோ ஆகுது. ஆனால் அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க முடியை பார்த்த பொன்னரமாக இருக்குங்க. அப்படியே பக்கத்தில் பார்க்குறேன், அழகு. இப்போவும் என் கண்ணுக்குள்ளே அது அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த தேவத்துவனுங்க வந்து நின்றுக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம். கண்ணை மூடி பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு முறை எங்கள் சபையில் ஜனவரி 1ஆம் தேதி நான் ப்ரீச் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றேன். வந்து கண்ணை மூடுறேன். அவருடைய கால் தொடை கீழே பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குங்க. தொடைய அந்த கீழே முழங்காலுக்கு கீழே இருக்குது இவ்வளோ பெருசு. ஒரு பெரிய டார்ச் கொண்டுட்டு மேலே போகிறாரு. அப்போ ஆவியாண்டவர் கேட்டு, இது என்ன இது? நீங்கள் பண்ண ஜபத்தை எல்லாம் கொண்டு போகிறாரு. உங்கள் சபைக்கு கொடுக்கப்பட்ட தேவதூதன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல இருந்து அந்த பேரை பார்த்தேன். அப்போ காரைக்குடிக்கு ஜெமிமா அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அப்போ வேதத்தில் கேட்டேன். வேதத்தில் ஆண்டவர் சொன்னேன், ஆபிரகாமை நான் ஆபிரகாம்னு மாற்றலையா? சாராயை சாரால்னு மாற்றலையா? யாக்கோபை இஸ்ரவேல்னு சொல்லலையா? சீமோனை பேதுருன்னு சொல்லலையா? சொன்னார்ல. பரலோக பேர்ப்பா இதெல்லாம். அதே மாதிரி பரலோகத்தில் உள்ள பெயர்கள் உண்டு. பரலோகத்தில் அந்த லாங்குவேஜ் படி தான் நாங்கள் பேசுவோம். நம்ம தமிழ் மொழியிலையோ இங்கிலீஷ்லையோ அங்கே பேச மாட்டாங்க. பரலோக லாங்குவேஜ் தான் அவங்க பேசுவாங்க. பிதாவுக்குன்னு ஒரு பாஷை உண்டு, இயேசுவுக்குன்னு ஒரு பாஷை உண்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பாஷை. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிதாவுக்கு பாஷை எங்கே இருக்கு? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே இளைத்தவன் இளைப்பாறப்படுகிற இளைப்பாறுதல் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்கூலில் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே டீச்சர் உட்காந்துருந்துருக்கார், வாத்தியார், ஆசிரியர். அப்போ ஒரு பையனுடைய வாட்சை காணோம். பையன் சொல்லியிருக்காமா, சார் என்னுடைய வாட்சை காணோன்னு. சரிப்பா, அப்போ ஒன்று செய்ய, எல்லாரும் கண்ணை மூடிக்கிறங்க, கண்ணை கட்டு அப்படின்னு எல்லாருக்கும் கைக்குட்டையை வச்சு கண்ணை கட்டிட்டார். கண்ணை கட்டிட்டு இந்த ஆசிரியர் வந்து ஒவ்வொருத்தனையாக பார்க்குறாரு. ஒவ்வொருத்தன் பேக்காக பார்க்குறாரு. ஒருத்தன் பேக்கில் அந்த வாட்ச் இருந்திருக்கு. எடுத்து கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டாரு. இந்த வாட்சுக்குரியவன் வந்து வாட்சை எடுத்துக்கிட்டோம். கண்ணை எல்லாரும் திறந்தாங்க. வாட்சுக்குரியவன் வாட்சை எடுத்துக்கிட்டான், போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த ஆசிரியர் இருக்கார்ல, முதிர் வயதாயிருச்சு, இவரை பார்க்க வர்றாரு. பார்க்க வரவும், சார் வணக்கம் சார். என்னப்பா? ரொம்ப நன்றி சார். அப்படி எதுக்கு நன்றி சொல்கிறாரு? ஒரு காலத்தில் ஒரு வாட்சு காணா அப்படின்ட்டு நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்க. அப்போ என் பெயர் தான் அந்த வாட்ச் இருந்துச்சு, நான் தான் அதை திருடினேன். ஆனால் அதை கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டு என் பேரை நீங்கள் சொல்லலை. அதுக்காக நன்றி சார். நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு வெளியில் போயிருப்பேன், படிச்சிருக்க மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் உணர்ந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன். நன்றி சார் அப்படின்னு. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாரா, வாத்தியார் சொன்னாரான், எப்பா உங்கள் எல்லாருக்கும் கண்ணை கட்டியிருந்தேன், நானும் கண்ணை கட்டிட்டு தான்ப்பா வந்தேன். நானும் கண்ணை கட்டிட்டு தான் வந்தேன். அதனால் உன் பையெல்லாம் அந்த வாட்ச் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீ சொல்லத்தான் எனக்கு தெரியும்னு சொன்னாரான். அது மாதிரி எதாக இருந்தாலும் கண்ணை கட்டிட்டு என்ன செஞ்சோன்னா, அவன் தப்பு இவன் தப்புன்னு தப்பை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம தப்பை பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் பாஷைகள் உண்டு, ஏராளமான பாஷைகள் உண்டு.
அப்போ அங்கேருந்து இறங்குறதுக்கு மொழிங்கிறதே இல்லை. புரியுதா? ஏதோ ஒரு எண்ணம் தான் வருது. தேவனுடைய எண்ணம் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே அது ஒரு லாங்குவேஜாக மாறுது. ஓகேவா? ஆமேன். இதுதான் பரலோக லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் அங்கே பார்த்ததுக்கு பின்னாடி நேராக என்னைய ஆவியானவர் கூட்டிகிட்டு போகிறார். எங்கே கூட்டிட்டு போகிறாருன்னா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். நரகத்தில் நேராக உள்ளே நடந்து போகிறோம். அப்போ ஒரு 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 செல், அந்த செல்லில் லூசிஃபர் உள்ளே நிற்கிறான். அவன் கையில் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த செப்பு புத்தகம் அது அப்படியே கருக்கி போயிருக்கு. அதை பார்க்கும்போதே எனக்கு பயமாக ஆச்சரியமாக இருந்தது. அதுக்குள்ள ஒவ்வொருத்தர் பேராக எழுதியிருக்கு. எந்தெந்த ஊழியக்காரனை, எந்தெந்த விசுவாசியை என்னென்ன விதமான பலவீனத்தினால தாக்கணும், விளத்தாட்டணும் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டப்ப, பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்கு, ஒன்றை குறித்து ஒரு திட்டம் இருக்கு, அதை உடைக்கணும். ஆமேன். அதுக்காகத்தான் நீ திறப்பில் நிற்கிற. ஆமேன். ஹல்லேலூயா. திறப்பில் நிற்கக்கூடிய தேவ மனுஷி யாரு? நான் தான். சொல்லுங்க. நீங்க தான். பயந்து போய் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு உங்களை பார்த்தாலே. என்ன இருந்தராஜு சரிதானே? திறப்பில் நிற்கும் தேவ மனுஷன் யாரு? ஆமேன். பாஸ்டர் விஸ்வநாத். ஆமேன். திறப்பில் நிற்கும் தேவ மனிதன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆங்கிரி காட். ஆனால் அவருக்கு முன்னாடி மீக் சர்வெண்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டவரே வேண்டாம், அவனை அடியோண்டவரே, அவளை கொள்ளோண்டவரே, அவளை நொறுக்கமாண்டவரே, இப்படி யார் ஜெபிப்பா? ஜெபம் பண்ணதே இல்லையே. நீங்க ஜெபம் பண்ணிருக்கவே மாட்டேன் இப்படி. ஆமேன். ரைட். ஆமேன். ஹல்லேலூயா. எல்ஜிபி டீனா என்னது? டிரான்ஸ்ஜெண்டர். ஆமேன். கியூ அப்படின்னா அம்ப்ரல்லா. அது 18 இருக்கு. ஆமாம். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து 1 5 ஆயிடுச்சா? 5 என்னவாயிடுச்சு? 7 ஆயிடுச்சு. 7 அப்படின்னும் போது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இனி வானத்தை அண்ணார்ந்து பார். அப்போ வானத்தை அண்ணார்ந்து பார்க்கும்போது அங்கே ஒரு காரியத்தை காட்டினார். கிரேட் பேர். 1 எத்தனை ஆக கிடவுது? 5 ஆக கிடவுது. 5 இப்போ 5 பார்த்தாச்சு. 7 அதில் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. 7 இருக்கா? மெராக், டபி, பிக்டா, மெக்ரேஸ், அலியோத், மைசர், அல்காய்டு. 7 காரியம் தேவன் சொல்லி கொடுத்த காரியம். இதை மேலே பாரு. பார்த்தேன். அடுத்து இதை பூரா பாரு, என்னன்னு பாரு. மெராக் அப்படின்னா என்ன? என்ன நடக்க போகுது இந்த உலகத்தில்? 2025 இந்த இந்திய தேசம், இந்த உலகம் எப்படி இருக்க போகிறது? தேவன் வசனத்தின்படி சொல்லி கொடுத்தார். அதை பாரு. ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன? மிராக். மிராக் அப்படின்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி பாரு. லாயன்ஸ். லாயன்ஸ் அப்படின்னா இடுப்பு. சொல்லுங்க. இடுப்பு. இடுப்பு. சொல்லுங்க. இடுப்பு. இடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தின்படி இடுப்புனா சத்தியம் எனும் இடைக்கச்சை. சொல்லுங்க. ஆமேன். சத்தியத்துக்கு விரோதமான காரியம் தேசத்தில் எழும்ப போகிறது. சத்தியத்துக்கு விரோதமான காரியம் தேசத்தில் எழும்ப போகிறது. ஒரு சகோதரன் இப்ப கொஞ்சம் ஒரு 15 நிமிஷத்துக்கு முந்தி ஒரு சகோதரர் வந்தார். ஒரு அருமையான ஒரு நண்பர் வந்தார். அவர் வந்து சொன்னார், அவருடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி சொன்னார். சொன்னார், அவருடைய மனைவி கடைசியில் இறக்கும் தருவாயில் இருக்கு. அது அவருடைய மார்பில், அந்த ஊழியக்காரருடைய மார்பில் சாஞ்சிட்டு, அப்பா நான் இறக்க போகிறேன், நான் இறக்க போகிறேன், ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு தலை சாச்சு மறிக்க போகிற நேரத்தில் ஒரு அம்மாங்கிறது வந்துச்சு. ஏசு இல்லைன்னு சொல்லு, ஏசு இல்லைன்னு சொல்லு, ஏசோ மறுதலி, ஏசோ மறுதலி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அம்மா யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஆமாம், சத்தியத்துக்கு விரோதமாய்
திருப்புகிற காலம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியம் சத்தியத்துக்கு விரோதமாய் திருப்புகிற காலம் வந்துவிட்டது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சத்தியத்தை திரித்து பேசுவார்கள், பொய்யாய் பேசுவார்கள். பொய்யை உண்மைன்னு, உண்மையை பொய்ன்னு சாதிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இருளை பார்த்து யாராவது வெளிச்சம்னு சொல்லுவாங்களா? வெளிச்சத்தை பார்த்து இருள்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆனால் வேதத்தில் போட்டிருக்கு சொல்லுவாங்கன்னு போட்டிருக்கு. அப்பவே இயேசு பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த ஏசாயாட்ட ஆவியானவர் சொல்லி வைத்தார். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5:20. தீமையை நான் தீமை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பானதை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென், ஹல்லேலூயா. விளங்குதா? வேதத்தில் பாவத்தை தீமைன்னு போட்டிருக்கு. அது சொல்லுவாங்க, இல்லைங்க அதெல்லாம் நன்மைங்க அப்படிம்பாங்க. எந்த இடத்துல போட்டிருக்கு தீமைன்னு? இல்லைங்க நன்மை சொல்லியிருக்காங்களா? அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? இந்த வசனத்துக்கு இதுதாங்க அர்த்தம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொன்னது இல்லையா? ஏன்ட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு என்கிட்ட, பொது வழியில் எல்லாத்தையும் சொல்கிறது நல்லா இருக்காது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு அம்மா சொல்லிச்சு, என் மூலமாக தான் ஆபிரகாமின் சந்ததி பறக்க போகுது. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆமாம் பாஸ்டர், எப்படிங்க? இல்லைங்க ஆண்டவர் என்று சொன்னாருங்க. எப்படிங்க ஆண்டவர் சொல்லுவார் உங்கள்கிட்ட? இல்லைங்க, கடைசி காலத்தில் ஆபிரகாமின் சந்ததி என் மூலமாக தான் வரப்போகுது. நான் சொன்னேன், இல்லைங்க அது இயேசு மூலமாக ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. இல்லைங்க, மரியாளுக்கு எப்படி வந்துச்சோ குழந்தை வந்துச்சோ அதே மாதிரி எனக்கு பிறக்க போகுது. அதுதான் என்னவாக போகுது? எப்படி இருக்கு? என்ன புதுமையாக இருக்கா? இதை காட்டுறாங்க, எவ்வளோ கேட்டிருக்கோம் பாஸ்டர். தீமையை என்ன சொல்லுவாங்க? நன்மைனும், நன்மையை தீமை. இது மாதிரி எக்கச்சக்கமான போதகர்களும் விசுவாசிகளும் என்கிட்ட சொல்ல என் சொந்த கண்ணு பார்த்துச்சு, என் சொந்த காது கேட்டுச்சு. உனக்கு சொல்ல மாட்டாரா? சொல்ல மாட்டாங்களா? தெளிவான உபதேசம். இந்த சபையில் என்ன உண்டு? பாஸ்டர் கிஷோர் மூலமாக தெளிவான உபதேசம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். உபதேச தெளிவு இருக்கணும். உபதேசத்தில் குழப்பம் இருக்கக்கூடாது. தீமையை நன்மைன்னு சொல்லுவான், நன்மையை தீமைன்னு சொல்லுவான். ஒரு வெளிநாட்டு ஒன்றில் சொல்ல, சாரி என்னை மன்னிச்சிருங்க, சொல்லி ஆக வேண்டியா இருக்கு. ஒரு பாஸ்டர் அங்கே உள்ள சபை விசுவாசிட்ட பேசியிருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒன்று கொடுத்தா பல்லுக்கு ஒன்று கொடுத்தா நீ 2 கொடுக்கணும். நான் 1 கொடுக்குறேன் உனக்கு, நீ எத்தனை கொடு? இது என்ன இது? இல்லை, நன்மை தீமைன்னு. தம்பி தங்கச்சி சபையில் இரு. நீ அதை சொல்லிட்டு ஓடிடாத. சபையில் இரு. தீமை என்ன சொல்லுவாங்க? நன்மைன்னு சொல்லுவான், நன்மையை தீமைன்னு சொல்லுவான். ஒருவேளை இப்படி தவறான உபதேசம் உள்ள சபையில் இருந்தால் ஒழுங்கா அந்த சபையை விட்டு ஓடி போயிரு. இல்லைன்னா பாவம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டர் கிஷோர், நம்முடைய அப்போஸ்தலர் ஸ்டீபன் மிக நல்லவர்கள், உண்மையான உபதேசத்தை போதிக்கிறவர்கள். அவங்களுக்கு செவி கொடுங்க, அவங்க நல்லவங்க. ஆமென், ஆமென். இல்லாட்டா அவங்க கூப்பிட்டப்ப நான் ஜோமல் இருந்தாலும் அத்தடி வேண்டாம் சாமி அப்படின்னு பேசாமல் இருந்திருப்பேன். அப்படி போகணும்னா எப்படியே போயிருக்கலாம். இல்லைங்க, இல்லை இல்லை. நீங்கள் பிரபலமாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க, ஆனால் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. ஆமென். நான் அதை சாதிக்கணும் எது சாதிக்கணும் நினைக்காதீங்க. இயேசு கொடுத்தது சாதிச்சுட்டு அவர் ராஜ்யத்துக்குள்ளே போங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிரபலமாக இருப்பது தப்புன்னு சொல்லலை, ஆனால்
நானா பிரபலமாக நினைக்காதீங்க. ஆமென். நல்ல அருமையான ஒரு ஊழியத்தில் கலந்துருக்கீங்க, அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பெரிய கூட்டம் இல்லை. இதே ஊரில் நான் முதல்ல வந்தப்ப ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த சபை இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கும். அது மணி ரவி அப்படின்னு ஒரு பாஸ்டர், ஒரு கன்னட சபை, ஏஜி சபை. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் இருந்தாங்க. அவங்க மத்தியில் தேவ வார்த்தையை கொடுக்க அவருக்கு சொன்ன ஆச்சரியப்பட்டு போனார். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? இயேசு சொன்னார், சொன்னேன். இப்படி எப்படி இருக்கும் உன் சபை, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எப்படி இருக்கும். ஆமென். அதுபடியே நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே ஊரில் அநேக நண்பர்கள் போதகர்கள் எனக்கு உண்டு. ஆனாலும் கூட உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்றால் ஆமென். பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவ மனுஷன், பாஸ்டர் கிஷோர் தேவ மனுஷன். அவருடைய வார்த்தை கேளுங்க. இன்னும் அநேகர் இங்கே அழைச்சிட்டு வாங்க. சபை பெருகட்டும். ஆமென். பரிசுத்தம் அடையட்டும். சபை பரிசுத்தமானது. ஆமென். திரித்து கூறுகிற ஏராளமான போதகர்கள் உண்டு. ஆமென். பாதாளம் காத்திருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாதே. கூட்டம் கூடுது, அங்கே போகிறேன். கூட்டம் கூடுது, ரைட்டு. என்ன பேசுகிறாங்க? அப்படியே பாட்டு பாடி அனுப்பிடுறாங்களா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், வலப்பக்கமும் இடப்பக்கம் இடம் கொண்டு பெருகுவாய். நானும் பெருகலான்னு தான் பார்த்தேன். சைட்லையும் பெருகுச்சு, இங்கிட்ட பெருகுச்சு, அப்புறம் முன்னாடியும் பெருகுச்சு. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஊழியம் பெருகி இருக்கும். முன்னால் பெருகி ஒருத்தர் வந்தார் எங்கள் சபைக்கு. அவர் நல்லா வயிறு பெருசு. புல்பிட் வச்சோம், இந்த மாதிரி புல்பிட். அப்படி தூக்கி அப்படி புல்பிட்டில் வச்சுட்டு அப்புறம் பேச ஆரம்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை திரித்து போதிப்பார்கள். வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆமென். 1 தீமோத்தேயு 6:3, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. ஏதாவது ஒன்று வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலன் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கு. அது ஆச்சரியம் அல்லவே? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. No wonder, for Satan himself transforms himself into an angel of light. Amen. ஒளியின் தூதனை போல வேஷம் போடுவார்கள். அடி வெள்ளையா ட்ரெஸ். சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், நம்பாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவனிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? வசனத்தை சரியாய் போதிக்கிறானா? வசனத்தின்படி நடக்கிறானா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் அற்புதம் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அதை பண்ணினோம், இதை பண்ணினோம். அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கூட்டம் வருதுன்னு ஓடாதே. அவருடைய கனிகள் எப்படிப்பட்டது? ஆமென். இன்னும் அதுக்கு ஃப்ளாங்க், FLANK, ஃப்ளாங்க். முதல்ல என்ன பார்க்குறோம்? சொல்லுங்க. மிராக். எல்லாரும் வாய்த்தாலும் சொல்லுங்க. மிராக் வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் வேகமாக வரப்போகுது. எங்கே வரப்போகுது? பெங்களூரில் வரப்போகிறது. கள்ள உபதேசங்கள் பண்ணுவார்கள், வசனத்தை திரித்து பேசுவார்கள். ஆமென். இன்னும் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் பொது வழியில் சொல்லுவது அவலட்சணமாக இருக்கும். கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள், அதனால் அவள் சொல்லுகிறது ஒளிப்படங்களில் அவள் செய்வது அவலட்சணமாக இருக்கிறது. தனியாக உங்கள்கிட்ட எதையாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, நம்பாதீங்க. ஆமென். உங்கள் போதகத்தை வந்து கேளுங்க, இது கரெக்டா அப்படின்னு கேளுங்க. அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு போதகராய் பாஸ்டர் கிஷோரை வைத்தால் தேவன் தெரியாமல் வைக்க மாட்டார், தெரிந்துதான் வைத்திருப்பார். ஆகவே அதை தெரிந்து மிராக். அடுத்து என்ன சொல்லுங்க? DUBHE, டுபி. சொல்லுங்க. அப்போ என்ன டுபி அப்படின்னா ஒரு கண் என்று அர்த்தம். ஒரு கண், ஒரு கண். அதுக்கு பேர் என்ன? ஒரு கண். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு கண், அது என்ன தெரியுமா? ஒரு பிரமிட் மாதிரி போட்டிருக்கோம், அதில் ஒரு கண் போட்டிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அது என்னது அர்த்தம்? அந்தி கிறிஸ்துவின் வருகை இந்த வருடம் மிக அதிகமாக இருக்கும். அந்தி கிறிஸ்துடைய காரியம் மிக அதிகமாக இருக்கும். மூணாவது பாருங்க, பிக்டா. என்னது? பிக்டா, PHECDA, பிக்டா அப்படின்னா a white star, a white star. Amen. Hallelujah. Hallelujah. ஒளியின் தூதனை போல வேஷம் போடுகிற அநேகர் வருவார்கள். ஆமென். அடுத்தது மெக்ரெஸ், MEGREZ, மெக்ரெஸ் அப்படின்னா என்னன்னா ரூட் ஆஃப் டெய்ல். ரூட் ஆஃப் டெய்ல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரூட் ஆஃப் டெய்ல், வாளினுடைய நுனி. ஆமென். வாளினுடைய நுனி அப்படின்னா என்னன்னா, இந்த ஆண்டு அதிகமாய் நடக்க போகிற காரியம் என்னவென்னா அப்படின்னா, 1/3 விழும். 1/3 விழும். தேவனுக்குள் இருக்கிற ஜனங்களில் 1/3 விழுந்து போவார்கள். எப்படி அவங்க விழுவாங்க அப்படின்னா, வேதம் அதை குறித்து வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களில் உள்ள கிரீடமும் இருந்தன. என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. எங்க காணப்பட்டது? பல வியாக்கியானங்கள் சொல்வார்கள், ஆனால் நான் சபையை குறித்து பேசுகிறேன். வானத்தில்னா ஆவிக்குரிய சபைன்னு அர்த்தம். பூமியில இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்திரீ அப்படின்னா மணவாட்டி. எங்க இருந்தா? ஆமா, இந்த சபை ஜீசஸ் மை கிங் ரிவைவல் சர்ச். இந்த சர்ச் எங்க இருக்கு? வானத்தில் இருக்கிறது. ஆமென். வானத்தில் இருக்கிறது. நீங்க எல்லாரும் ஆவிக்குரிய உன்னதமான சபையில் இருக்கீங்க, வானத்தில் இருக்கிறது. ஆமென். ஒரு ஸ்திரீ எதை அணிந்திருந்தால்? சூரியனை அணிந்திருந்தால். அப்படின்னா இயேசுவை தரித்து கொண்டவர்கள். நீதியின் சூரியனாகிய இயேசு. சொல்லுங்க, நீதியின் சூரியனாகிய இயேசு. இயேசுவை சபை காட்டணும், தன்னை காட்டக்கூடாது. சபை இயேசுவை காட்டுகிறது. ஆமென். அப்புறம் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களில் உள்ள 12 நட்சத்திரங்கள் இருந்தது. அப்படின்னா அப்போஸ்தல உபதேசம். இங்க என்ன இருக்கு? அப்போஸ்தல உபதேசம் இருக்கிறது. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். ஆமென். ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அடுத்து அதில் வால் என்ன செய்தா? ஒரு டிராகன். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. ஆமென். ஹல்லேலூயா. 1/3 விழத்தள்ளிற்று, கீழே விழத்தட்டிருச்சா. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, விழுந்து போகாதே, விழுந்து போகாதே. கர்த்தர் உனக்கு நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீ மரிக்கும் போது அதே பரலோகத்துக்கு போகணும். எங்கள் அம்மா 85 வயசு. அவங்க ரொம்ப அப்படி கூணி போயிருப்பாங்க. பார்த்த தலையெல்லாம் வச்சு அதாச்சு அப்படிம்பா. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சுல, இப்படி கூணிட்டுப்பா. எங்கள் வீட்டிலாம் இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் காலையில் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி உன் தாயார் மரித்து போவார். சொன்னது அக்டோபரில். நான் காலையில் எழுந்திரிச்சு என் மனைவிட்டு சொல்கிறேன், எங்கள் அம்மா இறந்து போகிறாங்களாம், ஆண்டவர் டிசம்பர் 4ஆம் தேதின்னு சொல்கிறாரு. ஐயோ அப்படின்னு எனக்கு ஒரே கவலை. ஏன்னா இன்னும் 100 வயசு வரை எங்கள் அம்மா இருந்தால் எனக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஒரே கவலை. சரி அப்படின்ட்டு அந்த டிசம்பர் 3ஆம் தேதி வந்துச்சு. 4ஆம் தேதிக்காக சரி எங்கள் அம்மா அப்படியே படுத்திருக்காங்க. நான் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணி படுத்து தூங்கிட்டேன்.
காலையில் 5:15 என் மனைவி வந்து இப்படி தட்டா, ஏன்னா உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படியா? நான் போய் பார்க்குறேன், எங்கள் அம்மா இறந்து. உடனே ஒரு ஃப்ரீசர் வாங்கி அதில் வச்சாச்சு. ஜோம் பண்ணுறேன். அங்கே வந்து வெறும் அந்த ஜீவன்களாக வந்து நிற்கிது எங்கள் அம்மாவை சுற்றி. அந்த பாடியை சுற்றியில் என் ஆவியில் பார்க்குறேன், அப்படியே ஜீவன்களாக நிற்கிது. ஒன்று குதிரை நிற்கிது, இன்னொன்று என்னென்ன போலாம் நிற்கிது. அப்போ எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா வந்து இப்படி கூனி போயிருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்கள. அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. பரலோகத்துக்கு முன்னால் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போனோடனே எங்கள் ரிலேஷன், அப்புறம் சில செயின்ட்ஸ் எல்லாம் நின்று அவங்கள ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணி கை கொடுத்து விஷ் பண்ணி ரொம்ப அப்படியே இது பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவும் அப்படியே கூட்டிகிட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் பண்ணி முடித்தோடனே இதெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் போல் நடந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்து ஒரு ஏஞ்சல் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஒரு ஏஞ்சல் அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னே வாங்கிட்டு நேராக கொண்டு போய் ஒரு நீரோடு ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் கொண்டு அவங்கள முக்காட்டுறாங்க. முழுகி எந்திரிக்கிறாங்க. பார்த்தா 30 வயசு எங்கள் அம்மாவா, அழகு சூப்பர். பார்த்தா அப்படி க்ளோவாக இருக்கு முகம், ஹேர்லாம் பார்த்தா அழகாக இருக்கு. எப்பா, இஸ் இட் மை மதர்? எஸ். அவங்களுக்கு இந்த பூமியின் சிந்தையெல்லாம் போயிடுச்சு, எங்களை குறித்து எண்ணமே போயிடுச்சு. அது வர அழுதுகிட்டே போனவங்க அந்த தண்ணியில் முங்கி எந்திரிச்ச உடனே போயிடுச்சு. க்ளோ, பார்த்தா முகம் அழகாக இருக்கு. உடனே அவர் அந்த ஏஞ்சல் கொண்டுட்டு போய் இன்னும் ஒரு ஏஞ்சல் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுறாரு, நல்ல ஒயிட் ட்ரெஸ் போடுறாரு. தலையில் வந்து கிரீடம் வைக்கல, ரீத் மாதிரி இப்படி வைக்கிறாங்க. இப்படி கிரீடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்து. ஊழியக்காரன், விசுவாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரீடம். பாஸ்டர்ஸுக்கு வாடாத கிரீடம். கிஷோர், பாஸ்டர் கிஷோர், உங்களுக்கு வாடாத கிரீடம் இருக்காங்க பரலோகத்தில். ஆமேன், கைதட்டுங்கப்பா. ஆமேன், ஆமேன். அப்போ ஸ்டீஃபனுக்கு அது விசேஷ கிரீடம். ஆமேன். நமக்கு கொஞ்சம் சின்ன கிரீடம் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கிரீடம் கிடைச்சா போதும். உள்ள நுழைஞ்சா விடுங்கப்பா, போதும்ல. ஆமேன். எப்படியாவது எங்கே போயிடணும். ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் ஒரு ஒட்டகத்தை வனாந்தரத்தை நடத்தணும். அப்போ அவனுக்கு ரொம்ப களைப்பாக போச்சு. மத்தியானம் வெயில். ஒரு சின்ன டென்ட் போட்டு அதுக்குள்ளே இருந்துக்கிட்டான். ஒட்டகத்தை வெளியில் கட்டிடான். ஒட்டகம் சொல்லிச்சு அவன்கிட்ட, ஒரு காலை மாத்திரம் உள்ளே வச்சுக்கிறேன்னுட்டு. சரி வச்சுக்க. ஒரு காலை வச்சா, கொஞ்ச நேரம் ஆச்சா, இன்னொரு காலையை வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிச்சான். இவனுக்கு ரொம்ப பரிதாபமாக போவோம், இன்னொரு காலையும் வச்சுச்சான். அப்புறம் சொல்லிச்சான், இவ்வளோ வைக்க சொல்லிட்டீங்களே, இந்த காலையும் வச்சுறேன்னு. சரி வச்சுக்க. அடுத்த காலையும் வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சான். வச்சுக்க நான். இப்போ இவர் எங்கே என்ன ஆச்சு? இவர் வெளியே கிடக்காரு. ஒட்டகம் என்னாச்சு? டென்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும்? பரலோகத்தில் போயிடணும். ஒரு பெரிய கேட் அவங்களுக்கு எல்லாம் வச்சாச்சு. ஒரு நல்ல அந்தஸ்து. ஏஞ்சல் கூப்பிட்டு போகிறாரு. ஹெவனுடைய கேட் பெருசாக இருக்கு, அப்படியே ஓப்பன் ஆகுது. உள்ளே கொண்டு போய் விட்டாங்க எங்கள் அம்மாவை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, இல்லை. அதுக்கப்புறம் வந்து கண்ணை திறந்து பார்த்தா, ஆவியிலேருந்து வந்து கண்ணை திறந்து பார்த்தா எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க. சரி, கொண்டு போய் பிதைச்சிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் கேட்டேன் ஆண்டவரே, ஏசப்பா எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? என்னை ஹெவனை கூப்பிட்டு போனார். அங்கே போனால் ஒரு பெரிய இடம், இவ்வளோ பெரிய இடம். அதில் ஏசப்பா இப்படி உட்காந்துருக்காரு. எங்கள் அம்மா முன்னால் நின்றுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எனக்கு பார்த்தோம், எங்கள் அம்மா தானா? இஸ் இட் மை மதர்? எஸ். இயேசுவை பார்த்தா அன்னைக்கு சிரிச்ச சிரிப்பை இப்படி ரைட்டில் இப்படி திரும்பிக்கிட்டு சிரிக்கிறாரு. அவ்வளவு சந்தோஷம் அவர் முகத்தில். இது வரைக்கும் நான் அவர் அப்படி பார்க்கல. பல மாதிரி பார்த்துருக்கேன். அன்னைக்கு அந்த ஸ்மைலிங்கில், அந்த சிரிப்பில் நான் பார்க்கவே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ அதை மற்றது என்னன்னு சொல்லிடுறேன், குறிச்சிக்கிறேங்க, வீட்டில் போய் பாருங்க. ஆமேன். அதாவது 1/3 அடுத்த அலியோத் அப்படின்னா பிளாக் ஹார்ஸ்.
பிளாக் ஹார்ஸ் இதை குறித்து ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேற்று என்னோட அதிகமாக பேசினார். முந்தா நாள் காலையில் பிளாக் ஹார்ஸ், கருப்பு குதிரை, பஞ்சம் பயங்கரமாய் வரப்போகிறது. உலகமெங்கும் பிளாக் ஹார்ஸை காட்டினார். அது வெளிப்படுத்தல் 6:5 படி ஒரு பெரிய பஞ்சம் உலகத்தில் வரப்போகிறது. அது ஆரம்பமாக போகிறது. கருப்பு குதிரை புறப்பட்ட ஆயிற்று, பஞ்சம் வரப்போகிறது. ஆமேன். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பஞ்சம் எப்படி இருக்குங்கிறத குறித்து அதில் தேசங்கள் எல்லாம் மெலிந்து போகும். அடுத்து ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு தேவதூதன் ரக்சியேல் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான். தீப்பந்தத்தோடு அநேக இடங்களை தேவன் தீக்குளுத்துவார். அவனுக்கு பின்னாட மல்டிடியூட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், ஏராளமான தேவதூதர்கள் அப்படியே புறப்பட்டு வர்றாங்க. அநேக இடங்கள் தீப்பற்றி எரியும். இயேசு இப்படி நிற்கிறாரு. ரெண்டு ஐசிஸ் ஃபயரி, அப்படியே நெருப்பா இருக்கு அவருடைய கண்கள். அந்த அன்னோர் சொல்றாரு, நான் அதிக கோபமாக இருக்கிறேன். இந்த உலகத்தின் பாவத்தினால் உண்டான நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஸ்கேல். இந்த தராசு அப்படின்னா நியாய தீர்ப்பு, கருப்பு அப்படின்னா இருள், பாவம், இப்படிப்பட்டது. ஆகவே பஞ்சம் கொடிதாக இருக்கும். இன்னும் அநேக இடங்களில் தீப்பற்றி எரியும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும். இதற்காக சொல்லுவதற்காக அல்ல, திறப்பில் நிற்கும்படியாய் தேவ மனிதனாய் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.